முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே மே 4ஆம் தேதி அன்று அமைய வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் திரு ராஜன் மற்றும் வி சின்னராசு உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற ஆந்திர மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திருப்பூர் தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக சிறப்பு பொறுப்பேற்று இங்கே பணியாற்ற வருகை புரிந்திருக்கின்ற அருமை சகோதரர் திரு குடிசை தேவானந்த்ஜி அவர்களையும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற திருப்பூர் சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரி காயத்ரி தேவி எக்ஸ்எம்எல்ஏ அவர்களையும் இருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய வழிகாட்டியாக செயல்பட்டு இன்றைக்கு மாநில செயற்குழு உறுப்பினராகவும் திருப்பூர் சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளராகவும் என்றைக்கும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு பி.ஜி. மோகனராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் சிறப்பான ஒரு அண்ணன் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த சட்டமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர் மாநில செயற்குழு உறுப்பினருக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் திரு முத்துகிருஷ்ணன், அருமை சகோதரர் திரு மலர் மதன், மாவட்ட பொதுச் செயலர்கள், மண்டலுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு குணசேகர் மற்றும் நிகழ்வில் இருக்கின்ற துணைத் தலைவர் சகோதரர் திரு சுரேஷ் ராஜன், அருமை சகோதரர் திரு கஜேந்திரன் மற்றும் மகேஷ், ராஜேந்திரன், செந்தில்குமார், ஐடி பிரிவினுடைய சகோதரர் அன்பு சகோதரர் திரு துரைபாபு உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் தினேஷ் அவர்களுக்கும் அமமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் குமார் அவர்களுக்கும் உரையாற்றிய அருமை சகோதரர் என்.ஆர். நாராயணன் அவர்களுக்கும் பங்கேற்றிருக்கின்ற அருமை சகோதரர்கள் நடேசன், சீனிவாசன், சதீஷ்குமார், ரமேஷ், குமார், கிளை செயலாளர் பாலசுப்ரமணி, சங்கரன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு நேற்றைய முன் சிறப்பு கூட்டத்தினை தத்தலுடைய ஏற்பாடு அவர்களுக்கும் இந்த நேரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமர வேண்டும் என்பதற்கான காரணம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். அதிமுகவினுடைய அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை மட்டுமே செய்யும். அவங்க அதிலிருந்து எந்த லாபத்தையும் அடையும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியும் அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியும் இருக்கும். அதற்காகத்தான் எங்களுடைய பாரதிய கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து தெருமுனை கூட்டங்களை நடத்தி சந்திப்பாடுகள் மூலமாக இந்த திமுகவினுடைய அயோக்கியத்தை, திருட்டுத்தனங்களை, மக்களை சுரண்டி குடும்ப சொத்தை சேர்த்துக் கொள்ளுகின்ற திமுகவினுடைய கொடுங்கோல் ஆட்சியினை பற்றி எடுத்து கூற வேண்டும். மக்களுக்கு நன்மை ஏற்படுத்துகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதான எண்ணம், ஒரே எண்ணம் என்பதனையும் உங்களிடையே எடுத்து கூறி உங்களுடைய ஆதரவினை பெற்று வருகின்ற தேர்தலிலே இந்த தொகுதியில் இருந்து தேசிய ஜனநாயகனுடைய வேட்பாளர் தான், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் தான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணியான விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் இப்போ முடிஞ்சு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அவர் இந்த பகுதிக்கெல்லாம் வந்திருப்பாரா, மக்களுடைய குறைகளை கண்டிருப்பாரான்னு கூட தெரியல. மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி எக்காரணத்துக்கு கொண்டும் தமிழகத்திலே அமையக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்கம்மா, அண்ணன் சொன்ன மாதிரி தாலிக்கு திங்கம் திட்டமாகட்டும், கறவை மாடுகளாகட்டும், ஆடுகள் வழங்கும் திட்டமாகட்டும், முதியோர் உதவி தொகையாகட்டும், பெண்களுக்கான கிரைண்டர், மிக்சி, இலவச மின்விசிறி வழங்க திட்டமாகட்டும், எல்லாத்தையும் அதிமுக அரசாங்கம் செய்தது. ஒரு குழந்தை உருவாகின்றதுல கருவில் இருக்கின்ற நேரத்தில் உதவித்தொகையாகட்டும், குழந்தை பிறந்தவனும் சிறுசு பெட்டகமாகட்டும், பள்ளிக்கு செல்வதற்கு காலணிகள் ஆகட்டும், பாட புத்தகங்களை சுமந்து செல்வதற்கு பையாகட்டும், சைக்கிள் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், அனைத்தையும் வழங்கி தமிழக மக்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று ஆட்சி புரிந்தது அதிமுக ஆட்சி. பெண்களுக்கெல்லாம் மணிமகுடமாக செயல்பட்ட புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி. பெண்களுக்கெல்லாம் சிறப்பு இந்த மாதிரி ஒரு பெண்மணி தமிழகத்தில் இருக்கிறார்கள், சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா என்று நீங்க நிறைய நாள் மெச்சிருப்பீங்க இல்லையா? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சியில
பெண்களுடைய பொற்கால ஆட்சி. பெண்களுக்கு எதிராக ஏதாவது கொடுமை நடந்தால் உடனே குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், துப்பாக்கியால் சுடப்பட்டார்கள். தப்பு செய்யறதுக்கே பயந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 20 கொலை, 20 கொள்ளை, 20 கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான அத்தனை வன்முறைகளும் அளவு கடந்து சென்று விட்டது. அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போது சொன்னாரு, மருத்துவர்கள் போட வேண்டும், ஆசிரியர்கள் போட வேண்டும், நர்சுகள் போட வேண்டும் சொன்னார். ஆனா திமுக ஆட்சியில டெய்லி 20 பேரை போட்டுட்டே இருக்கிறாங்க, கொலைலாம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பணியாளர்களை அமர்த்தவில்லை, நம்முடைய வாழ்வு சிறப்பதற்காக உழைக்கவில்லை. அதே போல மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன்ல நடந்த சண்டை நேரத்திலையும் இந்திய மாணவர்கள் பத்திரமா வீடு வந்து சேரத்துக்கு உதவி பண்ணாங்க. நம்ம எல்லாம் பகைவரா என்ன அந்த நாட்டு பிரஜைகள் வந்து நான் இந்தியான்னு சொன்னாதான் சூழ்நிலை இருந்தது. அதே போல இப்போ விலைவாசி இந்த ஈரான் போரால பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறி உலக நாடுகள்லாம் விழிப்பதுக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இந்தியாவை பாதிக்காத வண்ணம் அந்த போர் சூழ்நிலையிலும் நமக்கு எண்ணெய் வாங்கி தராங்க, கேஸ் வாங்கி தராங்க. இத்தனை நம்முடைய இந்திய மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், அவர்கள் வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்ற நேரத்தில் திறமையாக நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் கடுமையான விலைவாசி ஏற்றம் இல்லாமல் நான் இன்றைக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லைங்க அம்மா, கொரோனா டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, மாண்புமிகு மத்தியில மோடிஜியா தான் இருக்கும்பொழுது தான் கொரோனா வந்தது. எந்த பாதிப்பு இல்லாமல் சுகமாக உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக 6000 மதிப்பு 6000 ரூபாய் தடுப்பூசி இலவசமாக நீங்க அங்க பேச நம்மளை பாரத மோடி அவர்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கழிப்பிறர்கள் வழங்கிய பிரதமர் அடிக்கிறதுக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி குழா இருந்ததுமா. அன்றைக்கு வீடுகள் குடி இணைப்பை சகோதரர்கள் சிரமப்பட்டார்கள். இப்படி இந்தியாவில் என்ற மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆகட்டும், தமிழக ஆட்சி ஆகட்டும், மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்து என்னன்னா இன்னும் சுருங்க சொன்னா என்ன கொடுப்பார், எவை கொடுப்பார் என்று யோசிக்கும் முன் கொடுப்பார், போதாது என்றால் இன்னும் கொடுப்பார், போதாது என்றால் தன் உயிரையும் கொடுப்பார். இப்படி 2 பேர் இருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இன்றைக்கு ஆளுகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களும் தங்களுடைய குடும்பத்துக்காக எதையுமே சேர்க்கல, மக்களுக்காக, மக்கள் நல்லா இருக்குன்றதுக்காக தொடர்ந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, இந்த பாலாறு போவதில் அதுல தடுப்பணை ஏற்படுத்தியது அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார். அதனால்தான் நீர்மட்டம் இங்க உயர்ந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும், எங்க போகணும்? காஞ்சிபுரத்துக்கு போகணும், அப்படித்தானே? ஆனா இப்போ ஒரு டவுன் பஸ் பிடிச்சீங்கன்னா செங்கல்பட்டுல இறங்கிடுவீங்க. இந்த மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டம் என்று உருவாக காரணமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தை பிரிச்சார். நம்முடைய வசதிக்காக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நம்முடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் என்பதை உருவாக்கியதே அண்ணன் எடப்பாடியார் தான். இது மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரியிலேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை, சிறப்பு இடம் 7.5% உள்ஒதுக்கீடு என்று செய்து இன்றைக்கு ஏராளமான மருத்துவர்கள் யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நென்மலையில ஹாஸ்பிட்டல் இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, சுத்தி இங்க நென்மலையில பிராக்டிஸ் பண்ற டாக்டர் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்படி மருத்துவ வசதிகளை, கட்டமைப்பை, மருத்துவர்களை அதிகப்படியான அளவில் உருவாக்குவதற்கு திட்டம் தீட்டியது அண்ணன் எடப்பாடியார். அப்படிப்பட்ட விவசாயிகளின் தோழனான, எளிமையான மக்களின் முதல்வரான அண்ணன் எடப்பாடியார் தான் திரும்ப முதலமைச்சராக அமர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் மிக தெளிவாக இந்த தடவை தேர்தலில் இங்க போட்டியிடுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு இரட்டையிலோ, தாமரையிலோ, மாம்பழத்திலோ, குக்கரில் எந்த வேட்பாளர் இருந்தாலும் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி யார் அடையாளம் காட்டுறாரோ, அண்ணன் எடப்பாடியார் யார் அடையாளம் காட்டுறாங்களோ அந்த வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தாய்மார்களுடைய தமிழகம் சிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இதை கேட்டுட்டு மட்டும் போகாம கேட்டு எடுத்து சென்று நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாம் சொல்லி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு காலம் திரும்ப திமுக ஆட்சி வரவே கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய ஆசி பெற்ற ஆட்சிதான் தமிழகத்திலே மலர வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கின்ற ஆட்சி இரண்டரை கலந்து ஒற்றுமையான ஆட்சிதான் நம்முடைய வாழ்விலே வளம் சேர்க்கும் என்பதற்காக உங்களை மீண்டும் ஒரு முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு இரட்டை இலையிலோ, தாமரையிலோ, மாம்பழத்திலோ, குக்கரிலோ, சைக்கிளோ எந்த வேட்பாளர் இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்த முறை இந்த பகுதியின் வசதிகளுக்காக மேம்படுத்துவதற்காக அண்ணன் எடப்பாடியார்
அவர்கள் ஆணைக்காக முதலமைச்சராக அவரை மீண்டும் நீங்கள் அமர்த்த வேண்டும். நெம்மேலி என்றாலே பார்த்ததுக்கு காசி கயாவுக்கு சமமான புண்ணிய ஊர் தான் இந்த நெம்மேலின்னு பார்த்துருக்காங்க. காசி கயா அதுக்கு லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கிறது. இப்படி புண்ணியமான ஊரில் இருக்கிற எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி உங்களுடைய வேண்டி இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம்.